இந்த அந்தகம் படத்தோட இந்த அந்தகன் ஆந்தம் ப்ரோமோ லான்ச் பண்ண தளபதி விஜய் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேட்டதும் ஓகேன்னு சொல்லி அண்ட் இட்ஸ் வெரி நைஸ் ஆஃப் ஹிம், ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த பாட்டை வந்து விஷுவலைஸ் பண்ணி கன்செப்ஷனலைஸ் பண்ண பிரபுதேவ் சாருக்கும், அதை கொரியோகிராஃப் பண்ண சாண்டி மாஸ்டருக்கும், அண்ட் இந்த பாட்டை பாடின ராக் ஸ்டார் அனிருத்துக்கும், விஜய் சேதுபதி அவர்களுக்கும். இது வந்து ஒரு ஒரு ப்ரோமோ சாங்கை இவ்வளோ லார்ஜராக பண்ண முடியும், இது மேலே பண்ண முடியுமா பார்த்தா இங்கேயே ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்குது, சாங்குள்ளேயே ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்குது. ஸோ அது அவ்வளோ நல்லா அமையணும், எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டிருக்கு. அண்ட் இந்த படத்துலையும் சரி, நீங்கள் எல்லோரும் ஸ்டார் காஸ்ட்டை பார்த்தீங்க, பிரியா சொன்ன மாதிரி எல்லோரும் பேசின மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஆப்டான வேர்சடைல் டாப் ஆக்டர்ஸ் வந்து இப்போது என்னோட டைரக்டர் திரு தியாகராஜன் சார் அவர்களுக்கு வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சின்ன விஷயமும் சரி, இட் ஹேஸ் டு பி த பெஸ்ட்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காரு. கார்த்திக் சார், கே.எஸ். ரவிக்குமார் சார், அப்புறம் சிம்ரன் அவர்கள், பிரியானந்த் அவர்கள், மாதிரி எல்லா ஆக்டர்ஸும், ரவி, அதுக்கப்புறம் ஊர்வசி மேடம், சமுத்திரக்கனி சார், யோகி பாபு சார், மனோபாலா சார், அதுக்கப்புறம் போவியார், நகர் ரவி அண்ட் முகமதியா சார், பாலா, இப்போ செம்மல்லர், அதுக்கப்புறம் அதாவது அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க. செம்மல்லர், அதுக்கப்புறம் லக்ஷ்மி பிரதீப், இது மாதிரி எல்லாருமே ஈச் இஸ் சூப்பர் ஸ்டார் இந்த ஓன் வே. எவ்ரிபடி நான் சொன்ன எல்லாருமே இட்ஸ் சூப்பர் ஸ்டார் இந்த ஓன் வே. அவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து அப்பா கூப்பிட்டதும் ஓகேன்னு சொல்லி வந்து இமீடியட்டாக எல்லாரும் சொன்னது உண்மைதான். ஏன்னா இப்போ ரவியாக இருக்கட்டும், மோகன்வதியா சாராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பாலாவாக இருக்கட்டும், எல்லாமே ஒவ்வொரு கால் தான். நாளைக்கு ஷூட்டிங் வாங்கினா வந்துட்டாங்க, அவ்வளோதான். அந்த மரியாதை அன்புக்கு வந்து I thank each and every one for the love and respect you have for me and my father. Thank you so much. I really appreciate it. And இந்த பக்கம் ஸ்டார் காஸ்ட் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும்போது டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரவி சார் ஒன் ஆஃப் த மோஸ்ட் நம்பர் 1 டிஓபின்னு சொல்லலாம் இந்தியாவிலே. He has changed the Indian cinema, the way how color is brought into, DA was brought into. அவர் மும்பையில் இருக்கும்போது சரி, இந்த படம் பண்ணும்போது அவரை கூப்பிட்டோம். உடனே நெக்ஸ்ட் he just landed. He's like எல்லாருமே ஃபேமிலி அண்ட் இஸ் ஜஸ்ட் லேண்டட் அண்ட் ஹி கேம் சார், ஓகே நான் பண்ணுறேன் இருக்குன்னு சொல்லிட்டு ஹி ஸ்டார்டட் ஒர்க்கிங் வித் அஸ். ஒவ்வொரு ஃப்ரேமே வந்து சீரியஸாக இந்த படம் இவ்வளோ விஷுவலாக ஸ்டன்னிங்காக இருக்க காரணம்னா அது அவர் தான். அண்ட் தேங்க்யூ ரவி சார் ஃபார் மேக்கிங் திஸ் வண்டர்ஃபுல் ஃபிலிம், விஷுவலி ஸ்டன்னிங்காக. யார் பார்த்தாலும் எவ்ரிபடி பார்த்தவங்க எல்லாருமே வந்து படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னது வந்து காரணம். அண்ட் ஒன்ஸ் அகேன் வி ஹாவ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கெஸ்ட், மை சேச்சி, ஊரிசி சேச்சி, வாங்க. தேங்க்யூ ஜேச்சி ஃபார் கமிங். இதுதான் ஃபேமிலின்னு சொல்கிறதுங்க. கூப்பிட்ட உடனே தி ஆல் கேம். அண்ட் கேமராமேன்ஸோட கான்ட்ரிபியூஷன் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வி ஹேவ் சந்தோஷ் நாராயண் மியூசிக் அண்ட் எடிட்டர் சதீஷ் சூர்யா அண்ட் ஆர்ட் டைரக்டர் செந்தில் ராகவன். அவர் பற்றி சொல்லணும்னா இஸ் வெரி சைலண்ட் பர்சன், பட் ரொம்ப, அதாவது அப்பா என்ன விஷுவல் வேணும், என்ன எப்படி வேணுமோ ஹி இஸ் ஏபிள் டு பிரிங் இட் டு லைஃப் அப்படின்னு எல்லாமே சைலண்டாக நடக்கும். இந்த யூனிட் எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும், பட் சைலண்டாக நடந்துட்டு இருக்கும். எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ரொம்ப இட் இஸ் நைஸ் டு வாட்ச் த ப்ராசஸ் இட் செல்ஃப். அண்ட் இந்த படத்தோட ஒவ்வொரு டெக்னீஷியனும், அதாவது ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்லேருந்து கண்ணன் சார் இருக்கார், அதுக்கு இன்னும் ஸ்பாட் பாய்ஸ், எங்களுடைய லைட் மேன், கேமரா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், த என்டையர் யூனிட். அதுவும் ஸ்டண்ட் வந்து ராமு, ஹீஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் மைண்ட், இருந்தாலும் வந்து இந்த படத்தில் வந்து ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கார். அண்ட் அவரோட இந்த ஒரு ஆக்ஷன் போர்ஷனில் பண்ணும்போது இட் வாஸ் டோட்லி லைக் லார்ஜர் தென் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த படத்தை வந்து இன்னும் சில சாங்ஸ் வந்து கொரியோகிராஃப் பண்ணது கலா மாஸ்டர். அண்ட் அவங்களும் வந்து ஷீ இஸ் லைக் ஃபேமிலி. ஸோ அந்த சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் ஒரு 2 days 3 daysலாம் யூஸ் அப்படி இல்லாமல் ஒரு என் காதல் ஒரு சாங் பார்த்தீங்கன்னா வி ஃபினிஷ்ட் இன் 6 or 7 hours. தட் 1 afternoon முடித்தோம். அண்ட்
எவ்ரி போர்ஷன் ஆஃப் மூவி நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி த வே அப்பா வந்து he wanted to visualize this, how he wanted to bring it to life, it's way better. படம் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு, நல்லா வந்திருக்கு. அண்ட் மக்கள் ஆடியன்ஸை பார்க்கும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் ஐம் வெயிட்டிங் டு see the movie with the audience. அண்ட் எப்பவுமே எனக்கு கூட துணையாக இருந்து ஒரு பக்கபலமாக இருக்கிற என்னோட ப்ரெஸ் நண்பர்களும், பத்திரிகை நண்பர்களும், ஊடக நண்பர்களும், அண்ட் முக்கியமாக என் உயிரின் மேலான ரசிகர்களோட வரவேற்பு, நீங்கள் எப்பவுமே நீங்கள் காமிச்ச அன்பும் ஆதரவும் எப்பவுமே எனக்கு வந்து பெரிய ஸ்ட்ராங், பெரிய ப்ளஸ். அண்ட் ஆஸ் யூஷுவல் நிக்கில் சார் இது வந்து செம்மையாக கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ நிக்கில் ஃபார் எவ்ரி திங். இல்லை சி அப்போ கேஎஸ் ரவிக்குமார் சார் சொன்னார் we all need a director everywhere, and today's show director is Nikhil. So thank you Nikhil for making it a wonderful experience for all of us. முக்கியமான விஷயம் வந்து என்னோட ரசிகர்களை பற்றி பேசிட்டு இருந்தேன். அவங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் இட்ஸ் ஆல்வேஸ் பீன் அ வெரி பிக் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. அண்ட் ஓகே இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஓகே கம் லெட்ஸ் டூ நெக்ஸ்ட். அண்ட் தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் ஷோவிங் மீ த லவ். அண்ட் கூடிய சீக்கிரம் நம்ம இப்போ இந்த படத்தை தேடலில் பார்க்க போகிறோம். And we all going to enjoy it. Thank you so much. And the most important is Nikhil's direction. It's a remade film, not a remake. தியாக சார் சொன்ன மாதிரி பை ரோடு வந்தேன் கொச்சின்ல இருந்து. ரொம்ப ரைட்டாக இருந்துச்சு. வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு, பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்ல முடியாது, ஒரு 10-10:30 மணிக்கா கொஞ்சம் பழைய சாதமும் கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் போட்டு மொத்தமாக சாப்பிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளோ டயர்டாக வந்துட்டு பழைய சாதம் சாப்பிட்டா எப்படி இருக்கும். அப்படியே தூங்கிட்டே இருக்கிறது. உலகத்துல வேற எதுவுமே வேண்டாம். என்னத்துக்கு நடிச்சாது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அழகா போயிட்டு இருக்கு. என்னென்னமோ கனவெல்லாம் வந்துட்டு இருக்கு. திடீர்னு தியாகசாருடைய அந்த வாய்ஸ், ஒரு கனகம்பீரமான வாய்ஸ் போன்ல இருந்து, ரோசி கிளம்பலையா, ஐயோ இது மறந்துட்டாரு அப்படி சார் 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 சாரி சார் சாரி சார். வீட்டுக்காரர் பண்ணி என்னை பிச்சு எடுத்துடுறாரு. நீ வரேன்னு கரெக்டாக சொல்லிட்டு அவர் கரெக்டாக மெசேஜ் அனுப்புகிறாரு. அதாவது ரொம்ப ஒரு மிலிட்ரி மாதிரி தியாகு சார். கரெக்டாக பங்க்சுவலாக எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கும். நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஐயோ நம்ம மறந்துடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயமே தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் 84ல் ஃபஸ்ட் டைம் தியாகு சார் ப்ரொடியூஸ் பண்ணுற படம் கொம்பேரி மூக்கன். அந்த படத்தில் நான் ஹீரோயினாக நடித்தேன். சரிதா மேம் இருந்தாங்க, சீனியர் ஆர்டிஸ்ட், அவங்களும் இருந்தாங்க. அந்த படம் தான் நான் ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ணேன் அவரோட. அப்போவே ராஜா யுவராஜான்னு இன்னொரு படம், 2-3 படம் தியாகு சார் கூட பேராகவும் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன், ப்ரொடக்ஷன்லேயும் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ரொடக்ஷனில் நடந்த ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்லணும். இதை தவிர ஒரு முக்கியமான ஒரு தருணம் வேறு கிடைக்காது. பிரச்சு அப்போ அவரும் சின்னவர், நானும் சின்னவதான். நான் 9th வந்துட்டேன் சினிமாவில். வந்து 1 வருஷம் ஆச்சு. தியாகு சாரும் நானும் ஆக்ட் பண்ணுற படம் இன்னொரு படம். அந்த படம் ட்ரெயினில் ஷூட்டிங். அப்போ செங்கல்பட்டு ஸ்டேஷனில் தான் ஷூட்டிங். வந்தாகணும்னு சொல்லியாச்சு. ஆனால் தியாகு சார் என்னமோ முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கார போல இருக்குது. கிளைமேக்ஸ் நடந்துட்டுருக்குங்க, இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் கொண்டு வந்து வைக்காதீங்க, அதுக்கப்புறம் கொடுக்குறோம், கண்டிப்பாக கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு நாங்கள் 2 பேருமே வந்து ஒர்க் பண்ண 2 பேரும் சொல்லி பார்த்தாச்சும் உங்க கேட்குற மாதிரி இல்லை. ஏவிஎம்ல இது பிரசாத் இல்லை செட்டு போட்டு, பிரசாத் சார் ஜாகதி பிரசாத் தான், பிரசாத் ஸ்டுடியோவில் செட்டெல்லாம் போட்டு அவருக்கு நடந்துட்டு இருக்கு. கிளைமேக்ஸில் வில்லனுங்கெல்லாம் என்ன கட்டி போட்டிருக்காங்க. நான் வேற வச்சாவ் அந்த ஸ்டைல் பழைய அப்படி உட்காந்துருக்கேன். ஃபைட்டர்ஸ் எல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுற மாதிரி பண்ண மாதிரி மேலேயே டச் பண்ணாம அப்படி ஆக்ட் பண்ணுவாங்க. நம்ம மேலே படவே படாது அவங்க கை, அவ்வளோ சேஃபாக வச்சுக்குவாங்க. அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. பார்த்தா வெளியே வந்தா அந்த படத்தோட ஆளுங்க வந்து நிற்கிறாங்க. உருவசி என்ன உருவசி வரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சீட் பண்ணலாமா, இதெல்லாம் ஒன்றும் நல்லா இருக்காது, நீங்கள் கேளுங்க போய் தியாகு சார்ட்ட கேட்டு நீங்கள் வாங்க, கிளம்பி வாங்க. ஒவ்வொரு தடவை போகும்போதும் எனக்கு ரொம்ப மன உளைச்சல். எனக்கு தியாகு சார் வேறு பிஸியாக இருக்காரு. ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு பக்கம், ஆக்ட் பண்ணுறது ஒரு பக்கம், ஃபைட் பண்ணும் அவர். நான் முதல்ல போய் ஜெகநாத் சார் டைரக்டர் சார்கிட்ட கேட்டேன். சார் அவங்க வந்து நிற்கிறாங்க. ஏமா அவனுக்கு எந்த ஊர் அப்படின்பாரு அவரு. அப்போ என்கிட்ட எல்லாம் சொன்ன முதல்ல எல்லாம் எனக்கு பயம். அப்புறம் என்கிட்ட சொல்லி கொடுத்துட்டாங்க, உங்கள் ஊர் தான் சார் சொல்லிவிடு அப்படின்னு. அதனால நான் அப்புறம் சார் உங்கள் ஊர் தான் சார் நல்லா சொன்னேன். அப்போது இந்த ப்ரொடியூசர் நிற்கிறாரு, அவர் தான் ஹீரோ, அவரை போய் கேளு அப்படின்ட்டாரு. நான் போய் தியாகு சார் 1 நிமிஷம் வாங்கலை, அவங்க வந்து நிற்கிறாங்க.
ஒரு 5-6 தடவை அவரை போட்டு பிச்சு பிடுங்கி எடுத்துட்டேன். சரி, என்ன முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. நான் மெச்சூரிட்டி இல்ல, வயசும் இல்ல. இதுக்கு ஒண்ணுமே புரியவும் புரியல. என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க வா உருவசி. நல்லா கேட்டுக்கங்க. உங்க இப்ப அவசரப்பட்டு பிரயோஜனம் இல்ல. நான் சொன்னேன் உருவசி உங்ககிட்ட. என்னுடைய ட்ரெயின் வெஸ்ட் மாம்பலத்துல நிக்குது. அங்க தான் நான் பார்க்கிங் பண்ணி வச்சிருக்கேன். அத வந்து 1 நாள் இல்ல 10 நாள் கூட அவங்க ஃப்ரீயா எடுத்துக்கட்டும். ஒர்க் பண்ணலான்னு சொன்னேன். இது எதுக்கு பணம் குடுத்து செங்கல்பட்டுல கொண்டு போய் நஷ்டம் தானே அவங்களுக்கு. நான் சொன்னேன், ஆமாம் சார். ஐயோ! பயங்கர நஷ்டம். அதனால கவலைப்படாதீங்க. அவங்க போயிடுவாங்க. ஒரு பக்கம் கிளம்பிடுவாங்க. நீங்க இத கவனிங்க அப்படின்னு. நான் இங்க உள்ள உட்காந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கு. இவங்க நின்னு பார்த்துட்டு போயிட்டாங்க. சாயங்காலம் வீட்டுக்கு போனோனே வந்துட்டாங்க அவங்க. என்ன சார் இது இந்த மாரி இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு நாங்க வந்து வண்டியில அவ்வளோ நேரம் இருந்தோம். அப்புறம் வெளியவே வரவே மாட்டேன்ட்டாங்க. நான் சரி கவலைப்படாதீங்க சார். தியாகு சார் ட்ரெயின் வெஸ்ட் மாம்பலத்துல நிக்குது. அந்த ட்ரெயின்ல நீங்க வந்து 10 நாள் கூட எடுத்துக்கங்க. அவர் சும்மா பார்க் பண்ணி விட்டுறேன்னு சொல்லிட்டாரு. நீங்க பணமெல்லாம் கொடுக்க வேண்டாம். என்னது? தியாகு சார் ட்ரெயின் வெஸ்ட் மாம்பலத்துல நிக்குதா? ஏம்மா நீ என்னம்மா படிச்ச நீ? ஒரு 9வது படிச்சேன். பரீட்சை எழுதினே இல்லையா? இல்ல சார், பரீட்சையில தான் முந்தானி படிச்சு ஷூட்டிங் வந்துச்சு. நல்ல வேலை எழுதி தொலைச்சிட்டு இருந்திருப்பேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரெயினை வந்து தியாகு சாருக்கு பார்க் பண்றதுக்கு வெஸ்ட் மாம்பலத்துல விடுறாங்களா? யாருப்பா அவனுக்கு சொன்னது? தியாகு சார் தான் சொன்னது. அது சரி, உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சொல்லி எனக்கா அவமானம் தாங்க முடியல. மறுநாள் போய் தியாகுஜி, ஏன் தியாகுஜி அப்படி சொன்னீங்க அப்படின்னா, அவருடைய ஒரு பெர்மனன்ட் சிரிப்பு இருக்கு. ஏதோ திருடி தின்ன மாதிரியே சிரிப்பார். சோ அன்றிலிருந்து ஆரம்பித்த அந்த மரியாதைக்குரிய நட்பு இன்று வரையிலும் இமியலையும் அளவும் குறையவே இல்லை. இமியளவும் பிரச்சுவை நான் ஃபர்ஸ்ட் நான் எந்த படத்துல ஒர்க் பண்றதுக்கு நாங்க ஆரம்பிச்சோமோ பார்த்தோமோ தமிழ்ங்கிற படத்துல தான் நாங்க ஒன்னா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் பிரச்சு எனக்கு நல்ல நண்பர், சகோதரர். எந்த இடத்துலையும் எந்த அர்த்தராத்திரத்தையும் கூப்பிட்டுட்டு பிரச்சு இப்படி இருக்கு, தியாகுஜி இப்படி இருக்குன்னு சொன்னாக்கா வரக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு மரியாதை. அதுதான் அவங்க ப்ரொடக்ஷன்ல எல்லா தடவையும் மன்னரா எடுத்தாங்க. அப்பவும் என்ன கூப்பிட்டார் தியாகுஜி. அப்பவும் போய் ஒர்க் பண்ணும். நல்ல ஒரு கேரக்டர். ரொம்ப நல்ல சந்தோஷமா ஒர்க் பண்ணும். இந்த ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போது என்னுடைய மாமியார் இறந்த நேரம் நாங்க அந்த போயிட்டு இருக்கோம் வண்டியில. அப்பதான் ட்ரிவாண்டத்துல ஃப்ளைட் இறங்கி கொல்லம் போயிட்டு இருக்கோம். தியாகு சார் ஃபோனு. உருவசி நான் சொன்னேன்ல அந்த படம் டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 5 டேஸ்க்கு அப்புறம் தான் ஷூட்டு. அதுக்கு முன்னாடி எல்லாம் பேசி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். நான் சொன்னேன், சார் இப்படி ஒரு சூழ்நிலை. ஐயோ! அதை முடிங்க. அதை முடிச்சுட்டு வந்துருங்க. பரவாயில்ல அப்படின்ட்டார். ஆனா அந்த 5 நாள் முதல் சடங்கு முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்காரர் சொன்னார், அநியாயம். எல்லா டேட்டும் மூக்கிட்டாங்க. சிம்ரன், எல்லாருடைய பிரியா, நிறைய பேர் காம்படிஷன் இருக்கு. அதனால நீ போயிட்டு வந்துரு, பரவாயில்ல, நான் இங்கிருந்து சமாளிச்சுக்கிறேன். அப்படித்தான் நான் வந்தேன். வந்து ஒரு காஸ்டியூம் டிசைனரால ஃபர்ஸ்ட் டே ஷூட் வந்து கிட்டத்தட்ட 4 o'clock வரைக்கும் ஸ்டக் ஆயிடுச்சு. K.S. ரவிக்குமார் சார் பெரிய டைரக்டர், ஆக்டர். அவரே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவ்வளோ நேரம். அதையும் பொறுமையா பார்த்துக்கிட்டார். ஒரு டைரக்டருங்கிற முறையில ஒரு சின்னதா ஒரு சத்தம், அது கூட தியாகு சார் லொகேஷன்ல எந்த விதமான ஒரு இதுவும் ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஒரு பெயினோ ஸ்ட்ரெயினோ கொடுத்ததே கிடையாது. நான் பணம் திருப்பி கொடுத்துட்டு எல்லார்கிட்டையும் நோட்டீஸ் தான் பிரிண்ட் எடுக்கல. எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டாரு அவரு. ஆனா அதுக்கு ஒரு விஷயம் இருக்குங்க. என்கிட்ட ஒரு 10 நாள் 12 நாள் வாங்கினார். ஒரு 10 to 12 days தேவைப்படும் ஒரு விஷயம். 7 நாளுங்கிறது பேரு தான். சில நாட்கள் 2 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணியிருப்போம். அவரு மேல நான் வச்சிருக்கிற அந்த என் மேல அவர் வச்சிருக்கிற அந்த கான்ஃபிடன்ஸும், அவர் மேல நான் வச்சிருக்கிற மரியாதையும் ரொம்ப தைரியமா ஒரு இதுதான் அந்த மாதிரி தான். அந்த லாட்டரி வித்துக்கிட்டே நீங்க வந்து வருவீங்க ஸ்டார்ட்ல இந்த மாதிரி சீன் ஓகே அப்படின்றவார். சார் அது இந்த டைலாக் பேசுறது அதெல்லாம் உங்களுக்கு வந்துடும், பரவாயில்ல. அதுலயே பல சீன்ஸ் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிச்சு. ஸோ அதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் முடிச்சுட்டாரு. எனக்கு மனசு உறுத்துது. இவ்வளோ நாளைக்குன்னு சொல்லி ஒரு பேமெண்ட் பேசிட்டு இப்படி வந்துட்டு நான் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், என்னமோ தெரியலக்கு எனக்கு மனசு ரொம்ப ஐயோ அவன் வேண்டாமா வேண்டாம் திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு. நான் ரகசியமா டப்பிங் தேட்டர்ல கொண்டு போய் கொடுத்ததை இப்படி வகைரமா சொல்றதா இருந்தா நான் பிரஸ் மீட் கூப்பிட்டு கொடுத்துருப்பேன். எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிட்டாரு, எல்லா சேனல்லையும் சொல்லிட்டாரு. பட் இனி ரொம்ப சந்தோஷமான ஒரு நிமிஷம் தான். அங்கிருந்து வந்து இந்த டயர்ட்ல என்னமோ ஏதோ லேட் ஆகுமேன்னு ரொம்ப அவசர அவசரமா வந்தேன்.
ஆனால் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம மிஸ் பண்ணியிருந்தா ரொம்ப பெரிய ஒரு நஷ்டமாக இருந்திருக்கும். நல்ல படங்க, நல்ல படம். ஃபீல் குட் ஃபிலிம் சொல்ல முடியாது. ஏன்னா அது இது எல்லா கேரக்டர்ஸுமே மனுஷனுடைய அந்த பச்சையான எல்லா சுபாவங்களும், எல்லா குணாதிசயங்களும் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் மட்டுமே இருக்கு இந்த படத்துல. அந்த சுயநலம், நான் வாழணும், ஏன் பண்ண இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு படம். அந்த மாரி கேரக்டர். அந்த நேரத்துல சென்டிமெண்ட்ஸ் நம்ம மறந்துருவோம். நானு, எனக்கு அப்படிங்கிறது. அந்த மாரிப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாமே பட் ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் கரெக்ட்டான ஒரு ஃபினிஷிங், கரெக்ட்டான சில சமாச்சாரங்கள், நம்மளுடைய நேட்டிவிட்டிக்கு தகுந்த மாரி அதுல என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டி வருமோ அந்த ஸ்கிரிப்ட்ல, அது எல்லாமே தியாகராஜ் சார் ஃப்ளெக்சிபிளா இருந்தாரு. ஸோ நல்ல ஒரு காம்பினேஷன். இந்த ஒரு காம்பினேஷன் வேற எந்த படத்துலயும் அமைஞ்சது கிடையாது. ஸோ நல்லா வரும், நல்லா வரணும். உங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை. வாழ்த்துங்க. நன்றி. வணக்கம்.